நண்பர்களே வணக்கம். இந்த பக்தி சிந்தனா சேனலுக்கு அனைத்து யூடியூப் நண்பர்களையும் வரவேற்கிறேன். இந்த பக்தி சிந்தனா சேனலின் அனைத்து வீடியோக்களும் மக்களின் சிறந்த ஆதரவை பெற்று பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பக்தி சிந்தனா சேனலின் குறிக்கோள் யாதென்றால், நம் மக்களின் சிந்தனையை பக்தி மார்க்கத்தில் செலுத்தச் செய்து அவர்களை தங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் சில மணி நேரமாவது பக்தி மார்க்கத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான். பொதுவாக மக்கள் தங்களின் வாழ்நாளில் பெரும்பகுதியை தங்களின் பணிக்காகவும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒதுக்கிவிடுகிறார்கள். அது அவர்களின் கடமையும் கூட என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த பெரும்பகுதி நேரம் நாள்தோறும் ஒரே செயலுக்காக ஒதுக்கும்போது மக்களுக்கு மன உளைச்சலோடு மனச்சோர்வும் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. அத்தகைய மனச்சோர்வு அதிகமாகும் போது அவர்களுக்கு வாழ்க்கையில் விரக்தியும் வெறுப்பும் தலை காட்ட ஆரம்பிக்கும். அத்தகைய சமயங்களில் இந்த பக்தி சிந்தனாவில் வெளியிடும் வீடியோக்களை மக்கள் காண நேர்ந்தால் அவர்களின் மனம் சிறிது மாறுபட்ட சிந்தனையில் தோய்ந்து அவர்களுடைய மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் சிறிது குறையலாம். அல்லது பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்தி பல புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் ஆல் அவர் வீடியோஸ் அண்ட் கம் அவுட் வித் யுவர் வியூஸ். லைக், ஷேர் and subscribe this channel so that you will attain greater knowledge on various spiritual aspects to get away from routine worldly life. நண்பர்களே, நாம் இதுவரை திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் 16 அதிகாரங்களை விளக்கங்களுடன் அறிந்தோம். இன்று அதிகாரம் எண் 17 அழுக்காராமை என்ற தலைப்பில் உள்ள 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் மக்களுக்கு எவ்விதம் கருத்துக்களை எடுத்துரைக்கிறார் என்பதை இந்த காணொளி எண் 56 மூலம் அறியலாம் வாரீர். குறட்பா எண் 161. ஒழுக்காராக் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்கம் மாறாது இருக்க ஒருவன் தன் மனதில் பொறாமையற்ற இயல்பை பெற வேண்டும். ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும். அதாவது உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்ள வேண்டும். One should cultivate a habit of not envying on seeing others' development, which is one of the best in araneri, that is disciplined life. It is necessary for one to take it as a discipline in his mind of not envying with others. குறட்பா எண் 162. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. அதாவது, யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்க பெருமை ஆனால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவும் இல்லை. If one is not envious with others, there is no greater quality of attaining higher status for him in this world. If one has not seen others with envy, he is said to have got relieved from the bad quality of jealousy. Such a person is considered to a level of higher status than others. குறட்பா எண் 163. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான். அதாவது, அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான். One who doesn't want to know about aram and ஆக்கம் only will not look for others' ஆக்கம், that is welfare, etc. with his quality of jealousy in his mind. Only the person who is envious of others, which is his inborn quality, will never respect aram and ஆக்கம், that is discipline and action leading to discipline, etc. குறட்பா எண் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் கேதம் படுபாக்கு அறிந்து. பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுவதை அறிந்து பொறாமை காரணமாக அறமல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர். அதாவது, பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளை செய்ய மாட்டார். The wise people who know the evils of envy will never do harm to others due to jealousy.
By knowing the misery that occurs due to envious attitude, the wise people will not do harm to others with jealousy. குறட்பா எண் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது. பொறாமை உடையவருக்கு வேறு பகை வேண்டா, அஃது ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாது கேட்டை தருவது அது. அதாவது பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம், அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். For those who are envious, there is no other enemy for acting against them, because his quality of envying itself will be his enemy. The quality of jealousy itself will act as enemy to one who is envious. There need not be other enemies acting against them, because this jealous nature itself will act as enemy and will create all evils. குறட்பா எண் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். அதாவது உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உடைக்கும் உணவுக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும். One who is envious of his சுற்றம், that is relative, who makes dharma to others, will lose all food and clothing in his life. One's அழுக்காறு, that is jealousy towards his relative who is helping others in some way, will make him and his family losing even food and clothing in his life. குறட்பா எண் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கி விடுவாள். பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனை பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகி போய்விடுவாள். அதாவது செல்வத்தை லக்குமி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு. பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை இலக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள். For those who have jealousy in their mind, Thirumagal, that is Lakshmi Devi, who is responsible for offering richness in wealth, will leave from him, turning his welfare towards her elder sister, that is Moodevi, who is responsible for offering poverty in one's life. Envy is a very bad quality, and if anyone is envious towards others, the goddess Lakshmi will leave him, showing him to her elder sister, who is for destruction of wealth. குறட்பா எண் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தை கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும். பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும். அழுக்காறு, that is envy, a quality creating evils, will destroy one's wealth, and it will also finally drive him to a pit of fire. Envy is the one which is a very bad quality, and it will destroy the wealth of his family life. குறட்பா எண் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை. பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும். One who is envious, whose ஆக்கம், that is good life and wealth, and one who is not envious with all ked, that is evils in his life, are to be analyzed. A wealthy life of a person who is envious and a poor life of a person who is not envious are always under analysis. குறட்பா எண் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை. அதாவது பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை, பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை. Those who are envious have never got all fame, and at the same time those who are not envious have never fallen down in their life. There is no history that one who is envious has achieved all fame, and also that one who is not envious has not achieved greatness in their life. நண்பர்களே, திருவள்ளுவர் அழுக்காறு, அதாவது பொறாமை குணம் எவ்வாறெல்லாம் மக்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் என்று எவ்வளவு வெகு அழகாக தம் 10 குறட்பாக்களிலும் விளக்கியுள்ளார். இத்தகைய வள்ளுவரின் கருத்துக்களை நாமும் அறிந்து பயனடைவோமாக. தேங்க்யூ ஆல்.